ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். என்னோட நேம் கார்த்திக். இந்த வீடியோவில் 2023-24 ஃபினான்சியல் இயரோட லாஸ்ட் வீக், மார்ச் லாஸ்ட் வீக்கு என்ன ஸ்டாக் வந்து இதுக்கு முன்னாடி நாம் கொடுத்துருந்த ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் ஆனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ப்ளஸ் வந்து 2023-24 ஃபினான்சியல் இயர்க்கு உண்டான ஒரு பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டாக் வந்து நம்ம பிக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே என்ன ரிட்டர்ன் இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீக் வந்து டார்கெட் ஹிட்டான ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். JSL, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெடு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஒரு மைனர் கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்ல நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வந்து ஒரு 39% பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் டவர் வந்து இதுவும் ஒரு சின்ன ஒரு மைனர் கன்சாலிடேஷன் மட்டும்தான். இந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்ல வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு 18% வந்து எதிர்பார்த்திருந்தோம். பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். இண்டஸ் டவர் டார்கெட் ஹிட் ஆனப்போ நம்ம அப்டேட் பண்ணது. இந்த ஸ்டாக் நம்ம கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா February 23 வந்து நம்ம கொடுத்துருந்தது. 241 வந்து என்ட்ரி, 216 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸாக எய்ம் பண்ணியிருந்தோம். டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 285 வந்து எதிர்பார்த்திருந்தது. ஒரு 18% வந்து பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ்எல் வந்து நம்ம கொடுத்துருந்தது அரௌண்ட் நவம்பர் 17ஆம் தேதி வந்து கொடுத்துருந்தோம் 2023. ஸோ அந்த டைமில் நம்ம கொடுத்துருந்தப்போ ப்ரைஸ் வந்து 506 ரூபா இருந்தது. டார்கெட் வந்து எதிர்பார்த்தது வந்து 708 ரூபாங்கிறது வந்து எதிர்பார்த்திருந்தோம். ஒரு 39% பர்ஃபெக்டாக இந்த ஸ்டாக்கும் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2023 ஏப்ரல் 3, சரிங்களா? ஸோ இது வந்து ஃபினான்சியல் இயர் பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டாக் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோக்கு உண்டான லிங்க் வந்து நான் அகைன் டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதில் நம்ம 10 ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 10 ஸ்டாக்கோட லிஸ்ட்டுமே இந்த இடத்துல இருக்கு. இந்த இந்த ஸ்டாக் எல்லாமே இப்போ என்ன ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் அகைன் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது மந்த் எண்டு, இந்த ஃபினான்சியல் இயர் எண்டில் வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் வைஸ் நம்ம பர்சன்டேஜில் பார்த்துருவோம். நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ப்ரொஜெக்ஷன், இந்த ரிட்டர்ன் வந்து கால்குலேஷன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் பாக்ஸ் வந்து. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஏப்ரல் 1 வீக்லேருந்து நான் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன இருந்ததோ, அதாவது மார்ச் 28ஆம் தேதி 2024 இன்னைக்கு லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சதோ, ஸோ அந்த ப்ரைஸ் வரைக்கும் என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது நீங்கள் கிளியராக பார்த்தாலே தெரியும். விப்ரோ லிமிடெடு நம்ம கொடுத்துருந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 31% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40%, இன்ஃபோசிஸு ஒரு 7% வந்து ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் May 1 வந்து கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 20%. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த இடத்துல மேபி ஆவரேஜ் வந்து கணக்கு வந்திருக்கும், ஒரு 13% நின்றுருக்கும். பட் ஆனால் நான் வந்து இந்த ஏப்ரல் 1 நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஏப்ரல் மந்த் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஒரு 12% விழுந்தது. அகைன் வந்து நம்ம பாட்டமில் வந்து பிக் பண்ணுறதுக்குண்டாக ரெண்டாவது வந்து ஆவரேஜுக்காக என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த 20% நான் கன்சிடர் பண்ணலை. கால்குலேஷனில் 7% மட்டும் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், இந்த ஸ்டாக் ஒரு 56% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 26%, டிவிஸ் லேபு 22%, சிப்லா வந்து 66%. நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்ல இது வந்து கொஞ்சம் அதிகமான ரிட்டர்னா செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்க் ஒரு 3% வந்து ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. TCS 22.92, 23% வந்து ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 105%. ஸோ இந்த ஸ்டாக் தான் இருக்கிறதுலே அதிகப்படியான ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிக்காக நம்ம எடுத்துருந்தது. ஸோ இந்த 10 ஸ்டாக்குமே என்ன ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், இப்போ இந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எல்லாமே 10, அதாவது 10 ஸ்டாக்கை ஆட் பண்ணி டிவைட் பை 10 வந்து நம்ம ரிட்டர்ன் ஜென்ரேட் பார்த்தோம் அப்படின்னா
கால்குலேஷன் வந்து 37.9%, அரௌண்ட் ஒரு 38% வந்து ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எஃப்ஐ பிக்காக வந்து நம்ம கொடுத்துருந்தது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த செக்ஷன் 1 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நான் ஒரு 5 ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த 10 ஸ்டாக் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த 10 ஸ்டாக்ல வந்து நான் எங்கேயுமே டெக்னிக்கல் வந்து ஃபாலோ பண்ணவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆர் 2 ஸ்டாக் வந்து நான் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த இயர்ல வந்து ஒரு நல்ல அப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே. இந்த இடத்துக்கு வரும். இந்த செக்ஷன் 1ல பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு 5 ஸ்டாக் வந்து இந்த ஃபினான்சியல் இயர் 2024, 25 இந்த வருஷத்துக்குண்டான ஒரு பிக்கா வந்து நான் இந்த ஸ்டாக் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோக்கு வந்து நான் எதிர்பார்க்குறது ஒரு 30 லைக் வந்து கிராஸ் பண்ணுனது அப்படின்னா, அந்த ஸ்டாக்குக்கு உண்டான வியூவும் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஸ்டாக்ல வந்து நான் இப்போ டெக்னிக்கலா வந்து பார்த்துருக்கேன். ப்ளஸ் வந்து ஃபண்டமெண்டலாவும் நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ 2லயுமே எனக்கு கம்பைன்டா வந்து ஒரு புல்லிஷ்க்கு உண்டான சைன் இருக்கக்கூடிய ஸ்டாக்க மட்டும் தான் நான் ஒரு 5 ஸ்டாக் பிக் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல, மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த வருஷம் நாம எதிர்பார்த்த இந்த 10 ஸ்டாக்க விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அது அப்கமிங் வீடியோ. இந்த வீடியோக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் 2024, 25 ஃபினான்சியல் இயர் கொண்டு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபினான்சியல் இயர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு லாபகரமான வருஷமா இருக்கணும் அப்படிங்கிறது நான் விஷ் பண்ணுறேன். செஞ்சுரி டெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக் தான் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். அந்த ஜேஎஸ்எல்ல நான் ஒரு பேட்டர்ன் வந்து ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் இங்கேயும் கைண்ட் ஆஃப் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த பாக்ஸ் லைன் மட்டும் தான் நமக்கான ப்ராப்பர் சப்போர்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு 3 முறை ஆக்ட் ஆயிருக்கு. மேபி இன் ஃபியூச்சரில் அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். இப்போ நான் இந்த ஸ்டாக்ல எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். கிட்டத்தட்ட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 1630 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் போயிட்டுருக்கு. என்னோட டார்கெட் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 1958 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸ்டாப் லாஸ் வந்து 1460 ரூபாய்க்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம். அதாவது இந்த பேட்டர்ன் வந்து ட்ரெண்ட் லைன் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அகைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா இந்த ஸ்டாக்ல எக்ஸிட் ஆயிடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10.5% வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். 1:1.9 நியர்பை 1:2 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட பிளானு. பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்ட, ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் போட்டுருங்க. ப்ளஸ் வந்து உங்களோட கமெண்ட் வியூ என்ன அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டெலகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்குண்டான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து இந்த 2024 ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான ப்ரியாரிட்டி கேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு டெலகிராமில். டெலகிராம் சேனலோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.